பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். அவன் மதுராவிற்கு செல்கிறான். மதுராவுக்கா? தனியாகவா? இல்லை இல்லை, மதுராவுக்கு கண்ணனை தனியாக அனுப்ப முடியாது. நீ அவனை எப்படி தடுக்க முடியும்? முடியும். அவன் அப்பா அம்மா ஆணையிட்டதால் மதுராவில் விழாவுக்காக செல்கிறான். இது எல்லாம் பொய். அவனுக்கு அப்பா அம்மா ஆணையிட்டார்களா? அவர்களுக்கு தெரியாதா மதுராவில் ஆபத்து உள்ளது என்று? என்ன என்னடா அங்கு ஆபத்து? அம்மா, எல்லாருக்கும் தெரியும் அந்த மதுராவின் ராஜா கம்சன் எத்தனை கொடிய அரக்கன் என்று. அன்று சாப்பிடும் போது யசோதா மாதாவே சொன்னார்களே, அங்குள்ள நிலைமை சிறு பிள்ளைகளுக்கு சரியில்லை என்று. மறந்து விட்டீர்களா அதையெல்லாம்? மாதா யசோதையிடம் போய் நானே கேட்பேன். நிலைமை தெரிந்தும் பிரச்சனைக்குரிய இடத்திற்கு ஏன் அனுப்ப வேண்டும்? அம்மா, கண்ணனிடமும் கேட்பேன். இன்று அவன் பலராமன் இல்லாது தனியாக அங்கு செல்லலாமா என்று. கண்ணா, என்னுயிர் கண்ணா, என்னுயிர் கண்ணா! மெதுவாக கூப்பிடு, மெதுவாக. கண்ணன் தூங்குகிறான். தூங்குகிறானா? தூங்குகிறான் என்று அவனை தனியாக விட்டு செல்வதா? இல்லை இல்லை, முடியாது என்னால். போய் யசோதா மாதாவிடமே நான் கேட்பேன். கண்ணா, கண்ணா! சொல்வதை கேள் மைந்தா, சொல்வதை கேள். சொல்வதை கேட்க வேண்டும் பலராமா. அக்ரூரரே, யசோதா மாதாவிடம் போய் கேட்க அவசியமே இல்லை. ஏனென்றால் ஆணையிட்டது அந்த அன்னை இல்லை. ஆனால் என் தாய் சொன்னார்கள் கண்ணனின் அம்மா அப்பா ஆணையிட்டதாக. உள்ளதைத்தான் சொன்னார்கள். இந்த ஆணை கிருஷ்ணனின் அம்மாவும் அப்பாவும் இட்டதில்லை. அக்ரூரரே, மாதா யசோதையும் நந்தரும் அப்பா அம்மா இல்லையா? இல்லை. மூடி மறைத்து பேசாதீர்கள். யார் என் கண்ணனின் அப்பா அம்மா? மீண்டும் மறைத்து பேசாதீர்கள். யார் என் கண்ணனின் பெற்றோர்கள்? சொல்லுங்கள் அக்ரூரரே, சொல்லுங்கள். பேசவே மாட்டீர்களா? பேசுங்கள். அப்பா அம்மா அவர்கள் இல்லை என்றால் வேறு யார்? சொல்லுங்கள். பேசுங்கள் அக்ரூரரே, பேசுங்கள். ராஜகுமாரா, இதுவரை நான் ஒன்றும் பேசக்கூடாது என்றிருந்தேன். அதை பேசும்படியான ஒரு நிலைமையை இங்கு தாங்கள் உருவாக்கி விட்டீர்கள். சொல்கிறேன், கிருஷ்ணனுடைய அப்பா யாரோ அவரேதான் உங்களுக்கும் அப்பா. வசுதேவன். ஆம், இருவரும் வசுதேவரின் மைந்தர்கள். ஆம், நீங்கள் இருவரும் அண்ணனும் தம்பியும். இன்னும் விளக்கமாக சொல்வதென்றால், நீங்கள் தேவி ரோகிணியின் மகனாக பிறந்தீர்கள். கிருஷ்ணன் தேவகியின் மகனாக பிறந்தார். இப்படி ஒரு உண்மையை இத்தனை வருடங்களாக நான் பாதுகாப்பை கருதித்தான் சொல்லாமல் இருந்தேன். ஆம், இதே காரணத்துக்காகத்தான் கிராமத்திலே உங்களை மறைத்து வைத்தது. ஏன் அப்படி செய்ய வேண்டியிருந்ததென்றால், நீங்களும் கண்ணனும் சூரவம்ச ராஜகுமாரர்கள். பாவி அந்த கம்சனுக்கு கிருஷ்ணனை பற்றிய மர்மங்கள் தெரிந்தது. அதனால் தான் உடனே அவன் மதுராவுக்கு கண்ணனுடன் வர எனக்கு ஆணையிட்டான். அதிர்ஷ்டவசமாக அவனுக்கு தாங்கள் இங்கிருப்பது தெரியாது. அதனால் இப்படி ஒரு திட்டமிட்டேன். கிருஷ்ணனை மதுராவுக்கு அழைத்துச் செல்லும் முன்னால் இரவோடு இரவாக எப்படியும் தங்களை இங்கிருந்து நல்லதொரு இடத்திற்கு அனுப்பி வைக்கிற எண்ணத்தில். முடிவெடுப்பது என்பது உங்கள் இஷ்டப்படியேதானா? தம்பியை தனியாக விட்டு நான் பாதுகாப்புக்காக ஊமையாக உங்களோடு நடப்பேன் என்ற நினைப்பு. தாம் சொன்னதை எல்லாம் சிந்தித்து பார்த்தால்
இப்போது என் கண்ணனுடன் இருப்பது அது ஒன்றுதான் உகந்தது, சிறந்தது. அதனால் என் கண்ணன் எங்கெங்கு செல்கிறானோ நானும் அங்கேயே செல்வேன். தனியாக விடமாட்டேன். ராஜகுமாரா, இது தங்கள் உயிரை மட்டும் காப்பாற்றும் பிரச்சனை அல்ல, தங்கள் வம்சத்தையே காப்பாற்றும் பிரச்சனை. மன்னர் சூரசேனர் வசுதேவரின் வம்சத்துக்கென்று இருப்பது நீங்கள் இருவர்தான். ஆம், நீங்கள் இருவர்தான். ஒரு சிக்கலான நேரம் இது. விழிப்புடன் செயல்பட வேண்டிய தருணம் இது. இருவரை காப்பாற்ற முடியாவிட்டால் ஒருவரையாவது காப்பாற்ற வேண்டியது எனது கடமையாகும். இல்லை அக்ரூரரே, இல்லை. பாதுகாப்பு இருவருக்கும் வேண்டும். அது முடியவில்லை என்றால் என்னை கண்ணனிடத்திலிருந்து பிரிக்க கூடாது. ராஜகுமாரா, இது பாசத்தை பேசுகின்ற நாள் அல்ல, கடமையாற்றுகின்ற சமயம். சரியாகத்தான் சொன்னீர்கள். இது கடமை முடிக்கும் சமயம்தான். அதுவும் இந்த சமயத்தில் என் முழு முதற் கடமை மூத்தவன் நான் என்ற காரணத்தால் அன்பு தம்பிக்கு துணையாக அவனுடன் இருக்க வேண்டும். சிக்கலான பிரச்சனையால் ஆத்திரங்கள் கூடாது. நாங்கள் சேர்ந்திருக்க வேண்டிய காலம் இது. உங்களால் உண்மை என்னவென்று புரிந்து கொண்டேன். இல்லை என்றால் பலராமன் ஒரு புதிராகவே வாழ்ந்து கொண்டிருப்பான். இந்த பலராமன் இங்கு பிறந்ததே என் அன்பு தம்பி கண்ணனுக்காக. எனக்கு எனக்கு அவன் தம்பி மட்டுமல்ல, பிரபுவும் அவன்தான், பிரபுவும் அவன்தான். ராஜகுமாரா, நான் எப்படி சொல்லி புரிய வைப்பது? இது வெறும் பாசம். பகுத்தறிவுக்கு இது ஒத்து வராது. பாசம் இருக்கும் போது பகுத்தறிவுதான் தேவை என்பதா அக்ரூரரே? ராஜகுமாரா, நமக்குள் விவாதம் தேவையில்லை. இது உங்கள் அப்பா அம்மாவின் ஆணை. அவர்களுடைய ஆணையை ஏற்பது உங்களுடைய கடமை. மதிப்புமிக்க பெரியவரை நானும் கூட சொல்லுவேன். மாண்புமிக்க என் தந்தையின் இப்போதைய நிலைமை சுதந்திரம் இல்லை. ஒரு மன்னனால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கும் அவருக்கு உரிமை இல்லை. இந்த ஆணை இடுவதற்கு உரிமை இல்லை. ஆகையால் மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு ஆணையாக நான் இன்று இதை மதிக்கவில்லை. ஆணையாகவே இருக்கட்டுமே. இந்த ஆணையை நான் மதிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. நான் இந்த உலகத்தில் இருக்கின்ற வரையிலும் ஒரு பலராமன் என்ற இந்த பிறவிக்கு இன்று ஒரே கடமைதான், ஒரே நினைப்புதான். அந்த ஒன்று அன்பு கண்ணனோடு சேர்ந்து இருத்தல், அவனுக்கு காவலாக இருத்தல். கண்ணன் வெறும் என் தம்பி மட்டுமல்ல, பணிந்து வணங்க எனக்கு பகவானும் அவன்தான். அவனை பிரிந்து வருவதற்கு எனக்கு தெரியாது. போதும், புறப்படுங்கள் என்னோடு. போய் பார்த்து கண்ணனுடன் விவரமாக பேசுவோம். வாருங்கள், வாருங்கள் அக்ரூரரே, வாருங்கள், வாருங்கள். பார்த்து பேச வேண்டிய தேவையில்லை. பேசியதை நான் கேட்டேன், கவனமாக கேட்டேன். என் பேச்சு பொய் இல்லை அல்லவா? சந்தேகம் எதற்கு? சரி, சொல் இவருக்கு. நான் சொல்வதை போல் நடப்பேன் என்று. நடப்பதைத்தானே சொன்னீர்கள். இந்த பிறவியில் தாம் எனக்கு மூத்தவர் அல்லவா? ஆகையால் தமது ஆணைப்படி நடக்கத்தானே இந்த தம்பி இருக்கிறேன். இது என் முதற் கடமை. அக்ரூரரே, தாம் எங்களுக்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இதை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணா, என்ன நீ சொல்வது? நிர்பந்தம் என்னவென்று உனக்கு தெரியாது. இது பிள்ளை பிராய விளையாட்டல்ல. கொஞ்சம் மூளையோடு செயல்பட்டால் தான் நல்லது. இன்று பிரச்சனை வாழ்வதா மடிவதா என்பதுதான். மூளையோடு செயல்படுவதுதான் சிறப்பானது அக்ரூரரே. மிகச்சிறந்த ஒரு மேதை தன் மூளையினால் ஜீவமரண பிரச்சனைக்கு அறிவுபூர்வமாக தீர்வு காணத் தொடங்கினால் ஒன்றை மறந்து விடுகிறான். இந்த ஜீவமரணம் என்பது விதியின் கைப்பிடியில். நமக்கு மரணம் என்றால் பாதுகாப்பான இடத்திலும் அது வருமே அக்ரூரரே. ஆகையால் மரணத்தின் பயத்தில்
எங்களை மிரட்டாதீர்கள். நானும் பலராம் அண்ணாவும் சேர்ந்தே மதுரா வருவோம். அவசியம் வருவோம். இதிலே இத்தனை சிரமங்கள் இருப்பது தெரிந்து ஆர்வம் மிகுந்து மன்னனை காண முனைந்து வருகிறோம் நாங்கள் இணைந்து. இதிலே மாற்றமே இல்லை. ஏன் பலராம் அண்ணா? ஆம். பொறுப்புணர்ச்சி உள்ள உங்கள் மீது ஒரு விஷயத்தில் எனக்கு வருத்தம் அக்ரூரரே. உங்களால் இத்தனை பெரிய பொய்யை எப்படி சொல்ல முடிந்தது? பொய்யா? எது பொய்? தாம் சொன்னீர்களே, யசோதா மாதா என் தாய் இல்லை என்று. அக்ரூரரே, பிறந்ததிலிருந்து இன்று வரை மாதா என்றால் யசோதாதான் மாதா எனக்கு. நான் இருக்கும் வரை எனக்கு அம்மா யசோதை தான். பண்ணியுங்கள் தங்கள் பிறவி. அக்ரூரரே, என் பிறவியை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. மறக்க முடியாத நினைவு. முதலில் என்னை மகனே என்று அழைத்த அம்மா யசோதைதான். அந்த மாதாவின் மைந்தன் நான். அம்மாதான் என்னை மடி மீது உட்கார வைத்து பாசமென்ற பாலூட்டினாள். அம்மாதான் எனக்கு நடப்பதற்கு கற்றுத்தந்தாள். இந்த அம்மாவை போல் வேறொரு அம்மா கிடைக்கவே மாட்டாள். அவள் என் சின்ன சின்ன காதுகளில் மெல்ல மெல்ல தாலாட்டு பாடுவாள். அக்ரூரரே, என் அன்பு தெய்வம் அம்மா அல்லவா? போதும் அம்மா, இதற்கு மேலும் என்னால் தாங்க முடியாது. போதும், இந்த யசோதையை போல் ஒரு பிறவி வேண்டாமடா, வேண்டாமடா. என்னை இப்படியே விட்டு விடுங்கள். நான் மடிய வேண்டும். யசோதா, யசோதா, நான் மடிய வேண்டும். யசோதா, யசோதா, யசோதா! யசோதா, யசோதா! யசோதா, யசோதா, யசோதா! யசோதா! யசோதா, யசோதா! யசோதா! யசோதா, அடி யசோதா, வேண்டும். யசோதா, அழக்கூடாது. மடிய வேண்டும். வைத்தியம் போல் நான் சொன்னேன் அல்லவா? சொன்னேன். யசோதைக்காக வேதனைப்படாதீர்கள். பாசம் என்னை தாதி உயிராக்கி விட்டது. நான் போகும் வரையிலும் என் பிள்ளை அம்மா என்று அழைப்பதை கேட்க ஆசை. அம்மா என்று அழைப்பதை கேட்க ஆசை. அம்மா என்றால் நானா? பொய், பொய், நான் இல்லை. இன்னொரு அம்மா இருக்கிறாள். எப்படி சொல்வேன் என் வேதனையை? அக்ரூரரே, ஏன் இப்படி செய்தீர்கள்? ஏன்? அழாதேம்மா, இது பொய்தான். வெறும் பொய், வெறும் பொய்தான் அம்மா. இவர் சொன்ன பொய் எந்த அளவுக்கு போய்விட்டது? உண்மை அதுவல்ல அம்மா. அப்படி இருக்கவும் கூடாது. அம்மா, அம்மா, நான் பேசுவதை நம்புங்கள் அம்மா. அம்மா, நான் எங்கு போவது? மகன் என்ற உறவு நமக்குள் பிரிவு நேர்ந்து நான் எங்கு போனாலும் சரி, மண்ணுலகத்தில் இந்த பிள்ளை இருக்கும் வரை எங்கு வாழ்ந்தாலும் என்ன? அம்மா, நான் யசோதா மைந்தனாய்த்தான் இருப்பேன். உங்கள் மைந்தனாய்த்தான் இருப்பேன்.
யசோதா யசோதா, யசோதா அம்மா யசோதா அம்மா என்னம்மா? நான் எப்போதும் முன் பிள்ளை அம்மா, நான் எப்போதும் முன் பிள்ளைதான். பைத்தியக்காரி எனக்காக கண்ணா எனக்கு பொய் சொல்லுகிறாய். கண்ணா நீ எனக்கு பொய் சொல்லுகிறாய். நீங்கள் என் அம்மா இல்லையா? அதனால் தான் அம்மாவிடம் பொய் சொல்லுகிறேன். இனிமேல் நான் பொய்யை விளையாட்டுக்கு கூட சொல்ல மாட்டேன், விளையாட்டுக்கு கூட சொல்ல மாட்டேன். நான் போட்டிருந்த திட்டங்கள் இன்று அடியோடு மாறிவிட்டது. எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. போங்கள், நம் ஆட்களிடம் நான் சொன்னபடி திட்டமிட்ட இடத்தில் எல்லோரையும் இருக்கச் சொல்லுங்கள். அங்கு நீராடிவிட்டு நாம் புறப்படுவோம். அக்கறையில் இருப்பவர்களை அக்கறையுடன் எதிர்பார்க்க சொல்லுங்கள். தங்கள் ஆணை. போங்கள். தெரியுமா, அக்ரூரர் கம்சனின் ஆணைப்படி கண்ணனை அழைத்துச் செல்ல வந்திருப்பது? நாம் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. கூடாதென்றால் எப்படி தடுப்பது? எப்படி என்று தெரியாது. நான் முடிவாக இதை மட்டும் சொல்கிறேன், அந்த நந்தகோபர் ஒரு வார்த்தை சொல்லட்டும். என் பிள்ளையை காப்பாற்றுங்கள் என்று. கிராமத்தில் உள்ள பிஞ்சுகளும் குழந்தைகளும் கண்ணனுக்காக உயிரையே கொடுக்கும். வீண் பேச்சதற்கு கதை மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது அதெல்லாம் நடக்காது. என்ன உளறுகிறாய்? நான் ஒன்றும் உணரவில்லை. கண்ணன் நந்தகோபருடைய பிள்ளை இல்லை. என்ன? அவன் யாதவ குல ராஜகுமாரன். ஆபத்து வரக்கூடாதென்று இவ்வளவு நாளும் சொல்லாமல் இருந்திருக்கிறார்கள். இந்த நிலைமையில்தான் யாதவ தளபதி அக்ரூரர் கண்ணனை அழைத்து போக வந்திருக்கிறார். பாவம், நந்தராஜர் என்ன செய்ய முடியும்? இல்லை என்றால் நம் நந்தராஜர் கண்ணனின் கதையை கோகுலத்தின் இளைஞர் படைக்கு சொல்லாமலா இருந்திருப்பார். அம்மா, ஏனம்மா? அம்மா, எதுவும் பேசாமல் இருக்கிறீர்களே. இந்த கண்ணனுக்கு ஒன்றும் நேராது. நான் சொல்ல வேண்டுமா? இதே கண்ணன் தானே காளிங்கனின் தலை மீது ஆடி நின்றேன். கோவர்தன மலையை தூக்கி அன்று இந்திரனின் கோபத்திலிருந்து கோகுலத்தை காத்து நின்றேன். எனக்கு கம்சனால் என்ன ஆபத்து வரும் தாயே? சின்ன பிள்ளை நீ கண்ணா, என்னிடம் நீ பேசாதே கண்ணா, பேசாதே. உன்னை இழக்க நான் தயாரா இல்லை. போடா, சொல்லி சொல்லி நான் என்ன கண்டேன்? செல்ல கண்ணா, அம்மாவின் பிரார்த்தனை. பாவி கம்சனால் உனக்கு ஆபத்து வரக்கூடாது. வந்தாலோ பார்த்து கொண்டிருக்க என்னால் முடியாது. அம்மா இன்னும் சொல்லவா வேண்டும்? பாசத்தில் இப்படியெல்லாமா பேசுவது? நான் என்ன சொல்ல? இந்த உறவுகள் என்பது என்ன? பாசம்தான் என்று தங்களை பயமுறுத்துவது. என் மனவேதனை யார் கேட்பது, யார் தீர்ப்பது? பாசம் என்ற வட்டத்திலிருந்து வெளியே வாருங்கள் அம்மா. இயற்கையில் எல்லா பிறவிகளின் இதயத்திலும் இறைவன் இருக்கிறார். ஆகையால் யாரை பிள்ளையாக நினைக்கிறீர்களோ அவர்களை இறைவனாகவும் நினையுங்கள். உடனே உங்கள் துன்பமெல்லாம் போய்விடும். பிள்ளை பாசத்தில் உழல்வதை விட துன்பம் தீர்க்கும் இறைவனை மட்டும் நினையுங்கள். உங்களுக்கு ஆனந்த அமைதி கிடைக்கும். அம்மா, உங்களுக்கு ஞான தெளிவு கிடைக்கும். அது உங்களுக்கு முக்தி அடையும் பாதையை காட்டும். போடா, முக்தி ஒன்றும் தேவையில்லை எனக்கு. எனக்கு அது பெரிதில்லை. நீ சொல்லும் முக்தி, முக்திக்கொரு இறைவன். முக்தியும் இறைவனும் யாருக்கு வேண்டும்? எனக்கு என் பிள்ளைதான் வேண்டும். அந்த பகவானை நான் பார்த்து பார்த்து என்ன செய்வேன்?
நான் பாசம் காட்டவும் முடியாது, துவேஷம் காட்டவும் முடியாது. நான் அவனுக்கு பாலும் வெண்ணையும் தர முடியாது. இந்த அம்மாவை தான் உனக்கு தெரியுமே. உண்மை இது. நான் பேசுவது முக்தி எனக்கு எதற்கு? பிள்ளைதான், என் பிள்ளைதான் தேவை எனக்கு. நீ மட்டும் வேண்டும் எனக்கு. உன்னால் நான் படும் பாடு. மகனே, இந்த பக்தி, ஞானம், வைராக்கியம் எல்லாம் என்னிடம் பேசாதே. பாசம் மட்டும் போதும் எனக்கு, போதும் எனக்கு கண்ணா, போதும் எனக்கு. செல், ஒரு தாய்க்கு ஞான விளக்கம் தராதே. செல். போதும் அம்மா, போதும். இதுவே ஞான, யோக, பக்தி, திட வைராக்கியம் அனைத்திலும் உயர்ந்த நிலை. இனிமேல் உங்களுக்கு இறைவன் கூட தேவையில்லை. பாசத்தில் உங்களை போன்ற ஒரு அன்னை இறைவனுக்குத்தான் தேவை. உங்களுக்கு ஈடில்லை மாதா, உங்களுக்கு ஈடில்லை. இந்த பாராட்டு மொழியெல்லாம் பேசாதே. உன் பிள்ளை பிராய நாடகம் எத்தனையடா, போதும் தெரியாதா? உண்மையில் நீ எனக்கு பிள்ளையே இல்லை. உண்மையில் நீ எனக்கு சத்ரு. போதும் போதும், என்னை ஏமாற்றாதே. எழுந்திரு, எழுந்து போ. இப்படி ஒரு பிள்ளை எனக்கு தேவையே இல்லை. போ, போடா, போ. சரி, போகிறேன். போவதற்கு முன் இந்த கடைசி இரவில் அம்மா உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். இன்னும் என்ன கேட்க போகிறாய் கண்ணா? கேள். ஒரு வாக்கு அம்மா, ஒரு வாக்குறுதி. மாட்டேன் என்று அம்மாவுக்கு தான் மறுக்க தெரியாதே. நான் பிரிந்து போனால் அழக்கூடாது. இல்லை, முடியாதடா. என்னால் அழாதிருக்க முடியாது. பிரிவை தாங்காத மனசு தானாக அழத் தொடங்கினால் அழக்கூடாதம்மா. குறை கூறுங்கள், குற்றம் சொல்லுங்கள் இந்த பிள்ளையை. அது என்னை சுடாது. நான் தான் உங்களை பிரிந்து செல்கிறேனே. தாயே, பிரம்பெடுத்து அடியுங்கள். ஆனால் அழாதீர்கள், அழாதீர்கள். சுந்தரி, நாளை நம் கண்ணன் கோகுலத்தை விட்டு செல்கிறான். கோகிலா, காலையில் கண்ணன் மதுராவுக்கு செல்கிறான். நாம் அதை தடுக்க வேண்டும். அது முடிந்தால் தானே நாம் எல்லாம் தடுப்போம். பாவம் ராதா, அவளுக்கும் சொல்லி அனுப்பினால் நல்லதல்லவா?
ஆம் ராதே, என் பயணம் தொடங்கிவிட்டது. என்னை பார்த்து வழி அனுப்ப கோகுலத்துக்கு வரமாட்டாயா? மாட்டேன். உனக்கும் தெரியும், நான் போனால் கோகுலம் திரும்ப மாட்டேன் என்று. நான் செல்வதற்கு முன்னால் ஒருமுறை உன்னை சந்திக்க விரும்பினேன். தாம் இறைவன். இறைவனுக்கு கூட விருப்பம் உண்டா? தங்கள் நினைப்பு ஏன் இன்று மனிதரைப் போல் இருக்கிறது? நிஜம்தான், ஒப்புக்கொள்கிறேன். மனிதரைப் போல் இறைவனுக்கு விருப்பம் இருக்கக்கூடாது. புனிதமான அன்பை தேட விருப்பமுண்டு இறைவனுக்கு. மேலும் இறைவனுக்கு எந்த பொருளிலும் ஆசை இல்லை. அவனுக்கு அன்பிலேதான் ஆசை, அது மட்டுமே தேவை. ராதே, அன்பு என்ற வலை நாமே பின்னிக்கொள்வது, அதை பிரிக்க இயலாது. இறைவனுக்கும் கூட இது பொருந்தும். கடுமையானவர் நீங்கள். இந்த பைத்தியக்காரி ராதையை இன்னும் நீங்கள் சோதிக்கத்தான் வேண்டுமா? எல்லோருக்கும் முன்னால் நான் அழுவதை கண்டுகளிக்க விருப்பம் இருந்தால் அதை சொல்லிவிடுங்கள். இல்லை ராதே, நமக்கு தனிமை தேவை. அதை மறுக்க நான் யார்?